நான் இந்த இடம் வந்து பேரூர் கோயிலுக்கு பின்னாடி சோமு ஃபார்ம் ஹவுஸ்னு இடம் பிரித்தாங்க. அது வந்து ஃபார்ம் ஹவுஸ் ஒவ்வொரு சைட்டுமே வந்து 26 சென்ட்டாக பிரித்தாங்க. அது வாங்கும்போது நாங்கள் லீகல் ஒப்பீனியன் வாங்கி தான் நாங்கள் இந்த இடத்தையே வாங்கினோம். அப்போ வந்து அந்த இடத்துல எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு நாங்கள் ஒரு 90 பேர் இந்த இடத்த வாங்கியிருக்கோங்க. அன்றைய மதிப்பு வந்து 35 லட்சம். இப்போ இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த சோமு ஃபார்ம் ஹவுஸ் காம்பவுண்டு கேட்டில் வந்து வக்கீல் நோட்டீஸ் ஒன்று ஒட்டியிருந்தாங்க. அது என்னென்னு பார்க்கும்போது தான் எங்களுக்கு இந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, இந்த இடத்த ஏலத்தை கொடுக்க போகிறாங்கங்கிறது தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ நாங்கள் வந்து கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். இப்போ டிஎஸ்பி ஆஃபீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் வந்து இப்போ கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். இது லீகலாக வந்து நாங்கள் 90 பேர் பாதிக்கப்பட்டிருக்கோங்க. எல்லாருமே வந்து இல்லாத இடத்த பணம் கொடுத்து எல்லாமே வந்து கஷ்டப்பட்டு கொடுத்த பணத்தில் தான் இந்த இடம் வாங்கியிருக்கோம். 12 வருஷமாச்சுங்க இது. ஆனால் இன்றைக்கி தான் இந்த பிரச்சனையே எங்களுக்கு தெரிய வருது. இப்போ அதனால் வந்து இந்த பெட்டிஷன் மேலே ஆக்ஷன் எடுக்கணுன்ட்டு கமிஷனர் ஆஃபீஸில் வந்து பெட்டிஷன் கொடுக்குறோம். இந்த ஆக்ஷனை வந்து நிப்பாட்டி அவர் கொடுக்க வேண்டிய பணத்தை அவரோட சொத்துல இருந்து தான் வாங்கி கொடுக்கணுங்க. எங்களுடைய லேண்டு இப்போ 12 வருஷம் ஆச்சு. நாங்கள் எல்லாமே பட்டா போட்டிருக்கோம். இப்போ இந்த இடம் வந்து எங்களுடைய அனுபவ பாத்தியத்தில் தான் இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து நோட்டீஸ் விட்டதுனால எங்களுக்கு வந்து மன கஷ்டமாகி இப்போ வந்து பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கோம். இன்னும் லீகல் ஆக்ஷன் இருக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்குங்க. இது வந்து அவர் வாங்கின பவானி சங்கருக்கு பணம் சரியாக கொடுக்காத காரணத்தினால் இப்போ அந்த இடம் வந்து ஏலத்துக்கு வந்திருக்கிறது. வர 18ஆம் தேதி 18/6/25 ஏலத்துக்கு வந்திருக்குது. அந்த ஏலத்தை நிறுத்துறதுக்காகத்தான் நாங்கள் எல்லோரும் இங்கேருந்து வந்திருக்கிறோம். முதல் முறையீடாக வந்து கலெக்டர் ஆஃபீஸை பார்த்தோம், டிஎஸ்பி ஆஃபீஸை பார்த்துட்டோம். இன்னும் இந்த லேண்டு டெவலப்மெண்ட் அவங்களையும் இப்போ பார்த்துட்டோம். அதனால் உன்னை மேற்கொண்டு நாங்கள் ஒரு வக்கீலை வச்சு வாதாடத்தை தயாராக உள்ளோம். ஆனால் அதுக்கு இடையில் இந்த ஏலத்தை நிறுத்துறதுக்கு எங்களுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும், எல்லோரும் ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா இதில் 100 குடும்பத்துக்கு மேலே பாதிக்கப்படுவாங்க. எல்லோரும் வந்து வசதி ரொம்ப அதிகம் இல்லாமல் மிக மிக சேமிப்பில் சேர்த்து இந்த இடத்தை வாங்கி அதில் ஒரு கனவு கண்டு உள்ளார்கள். அது எல்லாமே தலையில் கல்லை போட்ட மாதிரி இப்போ எல்லாம் வேதனையோடு இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் துயர் துடைக்க இந்த ஆவணம் செய்ய இந்த அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.